டோபமைன் அப்படின்னா நம்ம மூளையில் வரும் மோட்டிவேஷன் ஹார்மோன். இது அதிகமா இருந்தா நமக்கு எனர்ஜி, ஃபோக்கஸ், கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். இப்போ டோபமைன் எப்படி நேச்சுரலி அதிகரிக்கலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக, தினமும் 7 முதல் 8 மணி நேரம் நல்ல தூக்கம் அவசியம். தூக்கம் இல்லைன்னா டோபமைன் லெவல் குறையும். தினமும் 10 முதல் 20 நிமிடம் எக்ஸசைஸ் அல்லது நடை செய்யுங்க. உடல் அசைவால் மூளையில் டோபமைன் அதிகரிக்கும். சில ஃபுட்ஸ் நேச்சுரலி டோபமைன் அதிகரிக்கும். உதாரணம்: வாழைப்பழம், கடலை, முட்டை, மீன், கருப்பு சாக்லேட், பச்சை டீ, குளிர்ந்த நீர் குளியல் உடனடியாக டோபமைன் பூஸ்ட் தரும். தினமும் 10 முதல் 15 நிமிடம் காலை சூரிய ஒளியில் நிற்கணும். விட்மின் டி உடன் டோபமைன் கூட அதிகரிக்கும். பெரிய வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணாதீங்க. அதை சுருக்கமான சிறிய ஸ்டெப்ஸா பிரிச்சு செய்யுங்க. ஒவ்வொரு ஸ்டெப் முடிச்சதும் ஒரு சக்சஸ் ஃபீலிங் வரும். அதுதான் டோபமைன் பூஸ்ட். பேக்ரவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் அல்லது லோஃபை மியூசிக் கேட்டால் மூளை ஆக்டிவா இருக்கும். கிரியேட்டிவ் ஐடியாஸ் கூட வரும். ஒவ்வொரு டாஸ்க் முடிஞ்சதும் ஒரு சின்ன ரிவார்ட் கொடுங்க. எக்ஸாம்பிள்: டீ குடித்தல், ஷார்ட் பிரேக் எடுப்பது. டோபமைன் மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு ஃபிக்ஸ்ட் டைம்ல கிரியேட்டிவ் ஹேபிட் டெவலப் பண்ணுங்க. அது 30 நிமிஷமா இருக்கலாம், 1 மணி நேரமா இருக்கலாம், கம்பல்சரி இல்லை. முக்கியம் டெய்லி கன்சிஸ்டன்சி. டோபமைன் குறைக்கும் விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. அதிக சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், ஜங்க் ஃபுட், ஓவர் திங்கிங். டோபமைன் பூஸ்ட் பண்றது எளிது. அதை மெயின்டைன் பண்ணினால்தான் தொடர்ந்து ஆர்வத்தோடு வேலை செய்ய முடியும். ப்ராக்ரஸை செலிப்ரேட் பண்ணுங்க, பெர்ஃபெக்ஷனை வேண்டாம். இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்.